எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட டே இன் மை லைஃப், ஒரு நாள் எப்படி போகுது அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வெட்டிங் விஷஸ் சொல்லியிருந்தேன், வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி காலைல ஆகுது. காலைல ஃபஸ்ட்டு இதை நான் டெய்லி கூட்டணும் அப்படின்னு நினைப்பேன், பட் வாரத்தில் 2 தடவை தான் கூட்டுவேன், அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் இப்படி சேர்ந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் குட்டி தோட்டம் மாதிரி போடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொல்லை பக்கமும் பின் சைடும் வீட்டுக்கு பின் பக்கமும் ஒரு நீளமான இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் இதுலேயும் பூச்செடி வைக்கலாமா இல்லை வந்து காய்கறி மாதிரி ஏதாவது போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இங்கே ஏற்கனவே தக்காளி இந்த மாதிரியெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு தடவை பட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, அதனால அந்த இடம் எம்டியாகவே இருக்குது. ஸோ ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்தெல்லாம் கூட்டிகிட்டு இன்றைக்கி என்ன குக்கிங் நடக்குது, இன்றைக்கி எங்கே வெளில போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இடையில டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சைட் கூட்டியாச்சு. வீடு சுற்றியுமே இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் இந்த சந்த அளவு இடம் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி வீடு மேக் ஓவர் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அப்போ இந்த காம்பவுண்ட் சோர்லாம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாசி பிடிச்சி போய் தான் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் செய்கிற ஒரு பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது எழுதுறது தான். இன்றைக்கி இந்த வேலை முடிச்சிடணும், இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப கரெக்டாக எழுதணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டு டூ லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் முடிக்காட்டியுமே நீங்கள் கொஞ்சம் முடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட இப்போ வந்து நிறைய நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு கூழ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கேழ்வரகுல நைட்டே கிண்டி நம்ம வந்து நொய்யெல்லாம் போட்டு கிண்டி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கிண்டி வச்சுருந்தது. ஸோ அது கிண்டி வச்சுருந்ததை காலைல வந்து தயிர், வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது நான் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வச்சு குடிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் vlogல அம்மா டெய்லி தான், இப்போ வெயில் காலம் வந்துடுச்சுல, டெய்லி தான் செய்வாங்க. ஸோ நான் வந்து அம்மா வீட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்த இதை வந்து உப்பு, தயிர் இதெல்லாம் போட்டு கலக்குறாங்க. இந்த சைடு நான் வந்து வெங்காயம் வந்து நறுக்கிறேன். அந்த தயிர் புளிக்க அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெயிலுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. வெயிட் லாஸில் இருக்கீங்கனாலும் இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுருக்கும். மத்தியானம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுருக்கும். அண்ட் கூழ் குடிக்கிறது, கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் விதவிதமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு நாள் ஒரு ஃப்ளேவர்லேயும் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் இப்போ நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் மொபைல் தொடாமல் இருக்கிறது. அது வந்து மொபைலே தொடாமல் இருக்கிறது கிடையாது, பட் ஒரு பாட்டு போட்டு விட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு வந்து ஓப்ரா வின்ஃப்ரேயோடதோ யாரோடைய டாக்காவது உங்களுக்கு பிடிக்கும்ல, அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் பிடிக்கும்ல, அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் போட்டுட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுறது. 1 மணி நேரத்துக்கு நான் மொபைல் எடுக்காமல் ஸ்பீட் க்ளீன் பண்ணுறது. நீங்கள் வந்து அந்த 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் மட்டும் உங்களோட என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம். அந்த 1 மணி நேரம் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ வேலை முடியுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. 1 மணி நேரத்தில் நம்மளால் இவ்வளோ வேலை செய்ய முடியுமா அப்படின்னு தோணும். அதே நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ உள்ளே போயிட்டோம்னா அந்த 1 மணி நேரம் நமக்கு போகிறதே தெரியாது. அதெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் வந்து நிறைய நேரம் அதில் தான் இருப்பேன். நீங்கள் என்னோட சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 1 hour அதை வந்து நான் வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நிறைய வேலை நடக்கிற மாதிரி எனக்கே தெரியுது. ரொம்ப வந்து அந்த லேசினஸ் இல்லாமல் ப்ரொடக்டிவாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அடுத்து வந்து அம்மா போயிட்டாங்க. இப்போ வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியெல்லாம் என்னோட செட் போட்டிருந்தேன். என்னோட செட் காலையிலே வந்து நான் வாஷிங் மிஷினில் போர்வை போட்டிருந்தேன். நேற்று நைட்டு ஊற வச்ச போர்வையை போட்டுட்டேன். அதோட சேர்த்து அடுத்து நெக்ஸ்ட்டு செட்டில் வந்து என்னோடய ஸ்கர்ட்ஸு, குர்தாஸ் இதெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் காய வைக்கிறதுக்காக மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையிலே காய வச்சிட்டோன்னா நம்ம வந்து ஒரு 1 மணி 2 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் இன்னொரு செட் உங்களோட ஹஸ்பண்டோடதோ குழந்தைங்களோடதோ தனியாக போடுறீங்கன்னா நீங்கள் அப்போ அது போட்டுக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி தனித்தனி செட்டாக தான் துவைப்பேன். ஒன்றா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி துவைக்க மாட்டேன். நம்ம டு டூ லிஸ்ட் எழுதுகிறப்பையோ இல்லை நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு எழுதுகிறப்பையோ அது அன்னைக்கு நைட்டோ இல்லை அந்த வார இறுதியிலையோ நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னு போடுறதே, அந்த டிக் பண்ணுறதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. ஸோ மாடியிலலாம் எப்படிக்கா ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மாங்காய் சீசன் வந்துருச்சுல, நம்ம வீட்டு மாமரத்துலேயும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய். அப்படியே நின்று பறிச்சிக்கலாம். மாடியில் அவ்வளோதும் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் தான் வருஷம் பாட்டி வந்து மாவத்தல் போடுவாங்க. ஏன்னா புளிக்காது, நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்ல பச்சைன்னு இலை வந்து அவ்வளோ அந்த வெயிலில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாங்காய் மரத்துக்கு இந்த மாடியில் வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்கும். கொஞ்சம் இடம் இருக்கும், இந்த மாதிரி உள்ளே போய்க்கலாம். ஸோ ஈவினிங் 4 o'clockலாம் வந்து இந்த இடத்துல உட்காந்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உட்காந்துட்டோன்னா நம்மளை சுற்றி இந்த மாமரத்துலேயே ஒரு குடிசை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் வெளிச்சம்லாம் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி உட்காந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரைபாட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்துடலாம்.
வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் 2 பேருமே எங்கள் 2 பேருக்கும் எந்த கிஃப்ட்டுமே வாங்கிக்கல ஃப்ரெண்ட்ஸ். வீடு மேக்கோவருக்கு அந்த பட்ஜெட் அப்படியே நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டோம். சாரியோ ட்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே எடுக்கல. நாங்கள் கிறிஸ்மஸ்க்கே ட்ரெஸ் எடுக்கல, உங்களுக்கு தெரியும். நான் அந்த மாதிரி ஹால்லாம் எதுவுமே போடல. ஸோ இது வந்து நான் ஊஞ்சல் வாங்கலாம், ஆனால் எனக்கு ஊஞ்சல் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இந்த ஊஞ்சல் போய் பார்த்தேன், 6800 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு அந்த பட்ஜெட் வந்து ஓகே இல்லை அப்படிங்கிறதுனால நான் வாங்காமல் வந்துட்டேன். ஆனால் நிறைய சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தொட்டுறது இது வந்து தஞ்சாவூரில் குழந்தை கோயிலுக்கு எய்த்தாப்பில் இருந்துச்சு. அந்த ஊஞ்சல் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹார்டன் முன்னாடி எல்லாம் வர மாதிரி அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து அவங்களோட ஒர்க்குக்கான ப்ரைஸ் தான். அது கம்மியாக கூடையானலாம் எனக்கு தெரியல. ஆனால் என் பட்ஜெட்டுக்கு அது ஒத்து வராதால நான் வாங்கல. அதுக்கு பக்கத்துலேயே இந்த நர்சரி மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சு நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். ஏற்கனவே நான் ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுருந்தேன். சுண்டலில் கொஞ்சமாக நம்ம குருமா மசாலா இருக்கும்ல, அதை மட்டும் அரைச்சி போட்டிருந்தேன். நேற்று வச்சு புளிக்குழம்பு இருந்துச்சு, சாதம் கொஞ்சம், அப்புறம் இப்போ வந்து ஆம்லெட் போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ குழம்பு தொட்டுக்கையெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். நான் சாதம் மட்டும் வச்சுட்டு சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சுருந்தேன். சக்கரை பொங்கல் மாமா கேட்டதனால செஞ்சுருந்தேன். அண்ட் இந்த ஹோம் சென்டர்லேருந்து இந்த ப்ராடக்ட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஏற்கனவே 4 லிட்டர் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. இது வந்து 8 லிட்டர் வாட்டர் டிஸ்பென்சர். ஸோ இதுவும் அதுவும் இருந்துச்சுனாலே போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக இது 2 வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் என்னென்னா, நமக்கு ரொம்ப கஷ்டமானதோ இல்லை பிடிக்காததோ இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலைகளை ஃபஸ்ட்டு காலையிலே முடிச்சிடுங்க. இல்லை நைட்டு உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னா நாள் நைட்டே அந்த வேலையை முடிச்சிடுங்க. ஸோ எனக்கு வந்து பாத்திரம் இவ்வளோது இருக்குது, இந்த எல்லா பாத்திரத்தையும் விளக்கணும். நான் ஜஸ்ட் அடுப்பில் இருந்த எல்லாத்தையும் ஒரு சைடு ஒழிச்சு வச்சுட்டு ரூமில் வந்து மேக்கப் எல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும், அதெல்லாம் வச்சுட்டு திருப்பி வந்து பாத்திரம் விளக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளீட் அந்த எந்த டாஸ்க் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது இம்பார்ட்டன்ட், இது இன்றைக்கி பண்ணியே ஆகணும். இப்போ நான் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணணும்னா இந்த வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி ஒருத்தவங்க ட்ரையலுக்கு வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மேக்கப்லாம் எடுத்து வைக்கணும்னா அதை கண்டிப்பாக நான் அன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நீங்கள் அன்றைக்கி வந்து ரொம்ப ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து முடிச்சிடுங்க. நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கனாலே உங்களோட அடுத்தடுத்த வேலை எல்லாமே அந்த வேலையே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்கூல் படிக்கையில் பண்ண டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு பிக் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிடுவோம். இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ் 20 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிடுவோம். அந்த மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஃபில் இன் த பேங்க்ஸ்லாம் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்கணும், இதெல்லாம் வந்து ஹால் வந்து நீட்டாக இருக்கணும், எனக்கு நீங்கள் கெஸ்ட் வராங்கன்னா அந்த வேலையை அன்றைக்கி முடிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதுவோ ஆர் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற வேலை எதுவோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. இது வந்து நம்மளோட அழகிய தமிழ் மகள் சேனலுக்காக நான் ஒரு நெயில் ஆர்ட் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக அந்த இடம் அப்படி இருக்குது. ஸோ நெயில் ஆர்ட் சப்ளைஸ்லாம் அதோட இடத்துல வச்சுட்டு நான் வந்து நெயில் பாலிஷ் ரேக்கில் அடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம பியூட்டிக்கு அப்படின்னு அழகிய தமிழ் மகள் அப்படின்னு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ATM பியூட்டி. ஸோ அதோட லிங்க்கும் நான் பின்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நெயில் பாலிஷ் ரேக்கில் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறேன். இந்த ரேக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் அமேசான் ஒரு ஆலி எக்ஸ்பிரஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அமேசானில் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது இது. அடுத்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதை ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், சில பேருக்கு அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், சில பேருக்கு அது டிவியாக இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து ஏதாவது ஒரு யாரோடையாவது பேசுகிறதா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வேலை இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை அன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அந்த மோடை ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ உங்களுக்கு அது ஆன்லைனாக இருந்துச்சுன்னா ஆஃப்லைன் போயிடுங்க, ஆர் வந்து பிளாக் கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன் பிளாக் கொடுத்துருங்க. சீரியலாக இருந்துச்சுன்னா டிவி அந்த இடத்துல ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடம்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ, எந்த விஷயம்லாம் உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்குமோ, அந்த 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நீங்கள் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு அதை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த வேலையுமே இதை எப்படிடா முடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். எனக்கு நிறைய நேரத்தில் இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவேன். திருப்பி அதை எப்படிடா அடுக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி மட்டும் யோசிங்க. ஒரு 10 மினிட்ஸ் நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், 10 நிமிஷம் இல்லை 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் மட்டும்தான் நான் இந்த வேலையை செய்ய போகிறேன். வேறு எந்த வேலையும் நான் இப்போ அதுக்கு மேலெல்லாம் நான் யோசிக்க போகிறதில்ல. இந்த வீடு ஃபுல்லாக எப்படி நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறது நான் யோசிக்க போகிறதில்ல. 15 நிமிஷம் என் கண்ணுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அதை இடத்துல வைக்க போகிறேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டார்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு வேலையாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க. அல்லது ஒரு 15 மினிட்ஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்கனாலுமே ஓகே தான். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு 15 நிமிஷம் வேலை முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது வந்து பாண்டோரா டெக்னிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். 10 மினிட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 10 to 15 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லை ஒரு கிச்சன் ஃபுல்லாக ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல அடுக்கி வைக்கிறது கூட ஒரு வேலை தான். அது வந்து ஒரு செட் ஆஃப் வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது பெரிய டாஸ்க் மாதிரி தெரியாது. எந்த டாஸ்க்கையுமே நீங்கள் சின்னதாக ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா அந்த டாஸ்க் ஃபுல்லாக ஆகிடும். இப்போ நம்ம பெரிய பேருக்கு பிரியாணி வைக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலை, அது வெங்காயம் இருக்குது, தக்காளி, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா எப்படி எல்லா வேலையும் முடியுமோ அதே மாதிரி இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். அக்கா நீங்கள் பண்ணுறதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவங்களுக்காக சொல்கிறேன்.
அண்ட் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி மோட்டிவேஷன் வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரி நான் என்ன செய்கிறேங்கிறத வ்ளாக்ஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த மாதிரினா இனிமேல் நான் ரொட்டீனாக எல்லா வ்ளாக்ஸ்லையுமே இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணேன்னா, நான் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்டேன். நைட்டு வந்து தின தோசைக்கு வெங்காய சட்னி அரைக்கிறேன். இது ஒரு பச்சை மிளகா வெங்காய சட்னி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தின தோசை மாவு வந்து நார்மலாக நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான், அரிசி உளுந்துக்கு பதிலாக தினையும் உளுந்தும் போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், இது வந்து பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும். இந்த காரம் இந்த பச்சை மிளகாயில் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற காரம் வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுறேன். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கையிலே சைடில் தக்காளி கட் பண்ணி நல்லா பழுத்து கனிஞ்ச தக்காளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற தக்காளி வந்து நான் 3 எடுத்துக்கிறேன். 3 குட்டி குட்டி பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அதுக்கு நல்லா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். ஸோ புளிப்பும் காரமும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து காரம் நிறைய சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆனால் அந்த பச்சை மிளகா வந்து அவ்வளோ காரமானது கிடையாது. மில்லட்ஸை நீங்கள் ரைஸ் மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிலையும் சாப்பிட்லாம். பொங்கல், இட்லி, தோசை அப்படின்னு எல்லா வெரைட்டிலையும் நீங்கள் அரிசியை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தக்காளி போட்டுக்கிறேன். இதோட லைட்டாக வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஸோ இந்த சட்னி எத்தனை பேர் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சிம்பிள் தான், பட் பட்டை மிளகா இல்லாமல் நம்ம பச்சை மிளகா போடுறதுனாலே அது ஒரு வேறு டேஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 4 நாளுக்கு வர்ற மாதிரி தினமாவு அரைச்சி வச்சுக்குவேன். இன்றைக்கி ஊற்றிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு ஒரு குட்டி மினி ஊத்தாப்பம் ஊற்றுற அளவுக்கு தான் மாவு இருக்கும். கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், அது வந்து இந்த திணையில் அரைக்கிறது அப்படிங்கிறதுனால. மற்றபடி நார்மல் தோசை மாதிரி தான் வரும், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நான் தோசைக்கல் இப்போ தான் விளக்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன வெங்காயத்தை ஃபோக்கில் சொருவி நல்லா தடவி விடுறேன். தடவி விட்டு நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். அந்த சைடு வந்து சட்னி ஆற வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ மிக்சியில் இது பண்ணிவிட்டு தாளிச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. நான் கருவேப்பிலையெல்லாம் போடல, வெறும் சும்மா கடுகு மட்டும் போட்டு அப்படியே தாளிக்கிறேன். நைட்டு டின்னர் எனக்கு மட்டும்தான். மாமா வந்து ஹோட்டலில் அவங்க வந்து ஹோட்டல்லே சாப்பிட்ருவாங்க, ரொம்ப லேட்டாக தான் வருவாங்கங்கிறதுனால மோஸ்ட்லி ஸ்மூத்தீஸ் அந்த மாதிரி முடிச்சிடுவேன். அந்த மாதிரி பழம்லாம் இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி தோசை இருந்துச்சுன்னா தோசை எடுத்துப்பேன். ஸோ சட்னி வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தொக்கு ஸ்டேஜில் மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா பொருளையுமே தொடச்சி திருப்பி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய டீப் க்ளீனிங் ஒர்க் இருக்காது. மிக்ஸி எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, கவுண்டர் டாப்பில் இல்லைன்னு கேட்டவங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே தான் வச்சுருப்பேன். அரைக்கிறப்ப மட்டும் எடுத்து நான் மேலே வச்சுக்குவேன். கிரைண்டர் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அது மாடியில் தான் இருக்குது. நான் மிக்சியில் மட்டும்தான் அரைச்சிக்குவேன் மாவெல்லாம் கூட. ஸோ கடுகு போட்டு தாளிச்சாச்சு. நைட் டின்னர் முடிஞ்சிடுச்சு. திணை தோசை, அப்புறம் வந்து சட்னி நான் காலைக்கு திணையோட மினி ஊத்தாப்பம் ஊற்றலாம் அப்படின்னு மீல் பிளானில் இருக்குது. ஸோ அதுக்கு சேர்த்தே சட்னி அரைச்சிட்டேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் டின்னர் முடிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இனிமேல் இந்த வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மடிச்சுட்டா இன்றைக்கி வந்து டே ஓவர் தான். ஒரு கிண்டில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துவேன். அண்ட் நாளைக்கு நம்மளோட அழகிய தமிழ் மகள் சேனலில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ வரப்போகுது. ஸோ என்னோடது கர்லி ஹேர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கர்லி ஹேர், வேவி ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீட்லேயே நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நாளைக்கு அழகிய தமிழ் மகள் ஏடிஎம் பியூட்டியில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு நம்மளோட புது பியூட்டி சேனல் தெரியாட்டி அதோட லிங்க் நான் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரப்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்க. ஸோ நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வழக்க போல என்னோட கிராட்டிடியூட் ஜர்னல் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன்.